प्रायेण सह्य दुहितुर्नदराज कन्या जामातुरागमन सूचन मीहमाना मंजु प्रणाद सुभगैर्मणिपादुके त्वाम् अन्तर्युतामकृत यौतक रत्नखण्डैः मणिपादुके मणिகள் பொருந்திய பாதுகையே நத ராஜகன்யா நதன வெரி குட் பாயிண்ட். நதனா எந்த நதிகள் வெஸ்ட்வர்டா ஃப்ளோ ஆகும். இப்ப நர்மதான்னு வச்சுக்கோ, அது வெஸ்ட்வர்டா தான் போகும். தபதி வெஸ்ட்வர்ட், ஷராவதி வெஸ்ட்வர்ட், பெரியாறு ரிவர். இந்த பெரியாறு கேரளத்துல போகக்கூடிய ஒரு நதி, அதுவும் வெஸ்ட்வர்டு தான். இதுக்கெல்லாம் நதன்னு பேர், ஏன்னா வெஸ்ட்வர்டா போகுது. இந்த ஸ்டேட்ல என்ன, இது ஈஸ்ட்வர்டா போகுது. என்ன நதி? மகா நதி, கோதாவரி நதி. ஏன்னா ஈஸ்ட் பக்கமா போகுது. வெஸ்ட் பக்கமா போயிடுதுன்னா நத. நத ராஜகன்யா. பொதுவா நதனா வெஸ்ட்வர்ட், நதினா ஈஸ்ட்வர்ட். ஆனா அதை எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நதிங்கிற அர்த்தம் கூட வச்சுக்கலாம். இட் டசன்ட் நெசசரி டூ. அந்த இடத்துல ஒரு அழகுக்காக நதன்னு எழுதியிருப்பார், ஆனா அது நதியா கூட இருக்கலாம். இப்போ நேதே நான் தான் நேற்று பேசும்போது கோவில்ல பல பேர் கிட்ட வந்து சொன்னா, சுவாமி நாங்க தள்ளி உட்கார்ந்து இருந்தோம், காதுல விழல, காதுல விழுந்தது இன்னொரு தடவை சொல்லுவோம். அப்படியே விழாம இருந்தவாடும் விழுவோம் திருப்பி சொல்லுவோம்னா, விழுந்தவாடும் இன்னொரு தடவை சொல்லுவோம்னா. நான் வந்து நேத்து நம்ம கோஷ்டியில இருக்கக்கூடிய 2 மகான்களை பத்தி பேசினேன். ஒருத்தர் மோகன்ராமன் சுவாமி, அவர் வந்து கும்பகோணத்துல வசிக்கக்கூடியவர். பெருமாளுக்கு எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல தொட்டு கைங்கரியம். அதாவது வந்து இது சாதாரணமான ஒரு கைங்கரியம் இல்ல. மோகன்ராம்னா அத்தனை பேருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பக்தோத்தமன். பாட்ராச்சார் சுவாமி, நம்ம சுவாமி வந்து திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்ட அவ்வளவு கைங்கரியம் பண்ணி நல்ல அர்த்த விசேஷங்களை கதிச்சவர். சுவாமிக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2009 சுவாமி வந்து டோம்பிவல்லிக்கு சுவாமி அங்க நின்று இருக்காரு பாருங்க, அவர் தான் பாட்ராச்சார் சுவாமி. அவர் டோம்பிவல்லி பாலாஜி கோவிலுக்கு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அப்போ அடியேன் வந்து அப்பதான் எங்க ஆச்சாரியன் சாரநாதன் சுவாமி எல்லாம் காலக்ஷேபம் நடந்திருக்க காலம். அப்போ முதல் தடவை போய் சுவாமி தண்டனை சமர்ப்பிச்ச போது ஒரு வார்த்தை சாச்சார், தாயாரோட அனுகிரகம் இருந்தால் தானே ராமர் ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணிப்ப. ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷணனுக்கும் சீதைக்கும் ஒரு சேர்த்தி, அதாவது சேர்த்தினா ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலையே. தாயார் சீதா பிராட்டி பார்க்காத, பேசாத, அனுகிரகிக்காத விபீஷணனை எப்படி ராமர் அங்கீகாரம் பண்ணிட்டார் ஒரு கேள்வி கேட்டார். அப்படின்னு தெரியல. அப்போ திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்ச ஒரு விஷயத்த சொன்னார். அவர் லங்காலேந்து எல்லா சொத்து பத்து குடும்பத்தை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஸ்ரீராமனே சரண்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. அப்ப போகும்போது பிராட்டி கேட்டாளாம் திருச்சட்டை கிட்ட, போவது யார்? அது என்னுடைய திருத்தந்தையார் போயிட்டு இருக்க, ராமருக்கு சரணாகதி பண்ணேன்னு சொல்லும் போது பிராட்டி கண்ணாத கட்டாட்சத்தாளாம், நிஸ்யாம் நிஸ்யாம் திசிங்கரதே. அந்த பிராட்டியின் கட்டாட்சம் பெற்றதாலோ அவர் அங்கீகாரம் பண்ணிட்டார்னு சுவாமி சொன்னது இன்னைக்கு அடியனுக்கு காதல விழுந்ததுக்கு பெரிய மகான். அதனால இந்த இடத்துல நத ராஜகன்யா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, யாதவாபியுதயத்துல சுவாமி தேசிகன் நத நதி பாவம்னு ஒரு இடத்துல எடுக்கிறார். 6வது சர்க்கம் கோவர்தனோத்தரணத்தை பத்தி சொல்லும்போது நத நதின்னு வரும். ஆனா இந்த இடத்துல நதங்கிறத நம்ம வெஸ்ட்வர்டுன்னு மட்டும் வச்சுக்கணுங்கிறதுல இட் இஸ் ஜென்ரலி a river. இதை வந்து நம்ம ரொம்ப கிராமட்டிக்கலா பார்க்கணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஆளவந்தார் 4 ஸ்லோகங்கள் மகாலட்சுமி பத்தி பாடியிருக்காரு. ஆதிசங்கரும் நிறைய கொண்டாடி இருக்காரு, 20க்கு மேல. அதுக்கு என்ன கனகதாரா, தேசிகன் 25 ஸ்ரீ ஸ்துதி, லக்ஷ்மி சஹஸ்ரம் ஒண்ணு இருக்கு 1000, லக்ஷ்மி சதகம்னு ஒண்ணு இருக்கு, குமாரவரதர் அனுகரிச்சிருக்க 100.
அஷ்டோத்தர சதநாமாவளி 108, 1000, 100, 108, 20, 25 இருக்கு. ஆட வந்தார் அதெல்லாம் இல்லை. 4 காந்தஸ்தே புருஷோத்தமா ஆரம்பிச்சு காடோப கூடானிதே 4 ஸ்லோகங்கள். அந்த 4 ஸ்லோகங்களை வச்சு நாங்க 3 வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். 2 கலைக்கும் நடுவில் 4 ஸ்லோகங்கள் போறோம். காடோப கூடானிதே போச்சு, அவ்வளவுதான். அதுல முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன் மோகினி. இதெல்லாம் நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். 16 மணி நேரம் சொல்லியிருக்கேன் இந்த 4 ஸ்லோகத்துக்கு. வருதோ பிரம்மேஷாதி சுரப்ரஜஹ சதைதஹ த்வத்தாஸ தாசீகணஹ ஸ்ரீஹி இத்யேவ ச நாமதே பகவதி ப்ரூம கதம் ஸ்வாம்பய. கரெக்டா ஸ்லோகம் கரெக்டா சொன்னீங்கன்னா இது என்னன்னா, உனக்கு தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம்? த்வத்தாஸ தாசீகணஹான்னு வருது. கணஹா த்வத்தாஸ தாசின்னு வருது. இது ஒரு பெரிய அந்த காலத்துல சபையை கூட்டி சதசே நடத்தினாங்க. சான்ஸ்கிரிட் கிராமர் படி தாச தாசி வரக்கூடாது, தாசி தாசன் தான் வரும். இதுதான் என்ன சார் பெரிய விஷயமா சார்? இதுக்கெல்லாமா போய் டிஸ்கஷன் வச்சிருக்கா? இதுக்கு டிஸ்கஷன் வந்து ஆட வந்தார் ஏன் தாசி தாசன் சொல்லல, ஏன் தாச தாசின்னு விட்டார். இப்படி போட்டு அதுக்கு அகோபிலவனத்துல வந்து ஒரு அழிசிங்கர் தாசதாசி நிர்ணயம்னு ஒரு பெரிய கிரந்தமே எழுதிவிட்டார். கரெக்ட் தான் தாசதாசி. ஃபர்ஸ்ட் நமக்கு டவுட்டும் புரியல, சமாதானமும் புரியல, ஒரு பத்தி புக்கே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நதராஜ கன்யானா நதிராஜ கன்யானு சின்ன தப்பு இல்லை. அந்த இடத்துல ஏதோ கிராமட்டிக்கல் பேட்டர்னுக்காக தேசிகன் சொல்லியிருக்காரு. நதராஜ கன்யா அத்தனை நதிகளுக்கும் ராஜா யாரு? கடல். ஏன்னா எல்லா நதிகளும் சங்கமம் வர்றது கடல்ல தானே. அப்ப சமுத்திர ராஜான்னு சொல்றதுக்கு பதிலா நதராஜ கன்யா, நதங்களுக்கு ராஜா. இவர் சமுத்திர ராஜா. சமுத்திரம்னா என்ன? எல்லா நதிகளும் சேர்ற இடம். நதராஜ கன்யா அவரோட பொண்ணு தானே லக்ஷ்மி. க்ஷீர சமுத்திர ராஜ தனயா, சமுத்திர ராஜாவோட தனயான பொண்ணு நதராஜ கன்யா ஸ்ரீ மகாலட்சுமி. ஈரமானா ரொம்ப ஆசைப்பட்டு ஆகமன சூச்சனானா வரணும். இப்போ மகாலட்சுமி என்ன பண்ணியிருக்கானா, அவளுக்கு சமுத்திர ராஜா கேட்ட நீ யாரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அவன் எல்லா விதேசத்து பெருமாளும் சொல்லி நான் ஸ்ரீரங்கத்து பெருமாள் பண்ணிக்கிறேன்ட்டா. லட்சுமி க்ஷீர சமுத்திர ராஜ தனையா ஸ்ரீரங்க ராமேஸ்வரி ஸ்ரீரங்கநாதன் பண்ணிவிட்டா. இப்ப சமுத்திர ராஜாவோட பொண்ணு நேர கல்யாணம் பண்ணிட்டு ரங்கநாதன். ரங்கநாதர் அப்பப்போ காவேரி கிட்ட வர. இப்ப நீங்க காவேரி அப்படின்னா என்ன வருது? நாங்களே ஏதோ யாத்திராக்காக வந்துருக்கோம். நடுவில் இந்த மாதிரி வாட்டர் பண்ணேன் உபன்யாசத்தை வச்சு நாதா என்ன நதி நதவா இருந்தாலும் நதியா இருந்தாலும் ஜலம் இல்லை. அது நதவா இருக்கட்டும் நதியா இருக்கட்டும் ஜலம் கிடந்த முதல்ல. சரி வெரி குட். அதான் கொஸ்டின் கரெக்டா. நான் என்ன சொன்னேன்? எல்லா நதிகளும் சங்கமமாகுது சமுத்திரத்துல. அப்போ சமுத்திர நதிகளுக்கெல்லாம் ராஜா. அப்ப நதி பத்னி. சமுத்திர ராஜாவுக்கு பொண்ணு மகாலட்சுமினா நதிக்கு பொண்ணு, அம்மா தான் நதி. அவ காவேரி நதினா பெருமாளுக்கு மாமியார் இல்லையா? கரெக்டா? டவுட்லயே இப்போ சரி. இப்ப நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். டோன்ட் திங்க் ஐ அம் வெரி ரிக்ரெசிவ் அண்ட் வெரி old school in my approach, just for better visibility and so that it becomes betterly comprehensible. இப்போ ஒரு 20-30 yearsல all of us in our families have become very casual. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப கேஷுவல் ஆயிடும். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே ரொம்ப பெரியவாழ்லாமோ இருக்கு. நீங்க நிறைய பெரியவாளெல்லாம் உங்க பெரியவாளெல்லாம் நீங்க பார்த்தவா சட்டுன்னு ஒரு அப்பா எதிர்க்கே குழந்தை வந்து உட்கார்றதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கவே மாட்டேன். நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய வாழ உங்க அப்பா இருக்க நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அப்பா எல்லாம் ஒரு ஈசி சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க, அந்த கதவு பின்னாடி நிக்கிறது நின்றுதான் பேசி பழக்கமே ஒழிய இந்த உட்கார்ந்து காலை நீட்டிட்டு அப்பா கேன் யூ ஜஸ்ட் கெட் தி சிப்ஸ் பேக்கெட்
அந்த அப்பா வந்து கிங்கரமரர். அவர் பின்னாடியிலேருந்து எடுத்துக்கோ பிள்ளாய், அப்பா ரங்கநாதா என்னுடைய குடும்பத்தை உத்தரிக்க வந்த பிள்ளாயி எழுதுக்கோ, அவர் கால் அமுக்கி விடுறியா அப்பா? ஐயோ குழந்தை பாவம் இன்னைக்கு சர்ஜரி பண்ணி 4-5 முடிச்சுட்டு வந்துருக்கு, கால் என்னமா வலிச்சிருக்கோன்னு அப்பா வந்து காலில் மசாஜ் பண்ணி விடுறாரு, முதுக மசாஜ் பண்ணி விடுறாரு. நான் இன்னும் தப்புங்க. I'm not commenting. I'm just telling you how times have changed. ஒரு before afterங்கிற மாதிரி இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல காமிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அப்பா உட்கார்ந்து இருக்காரு, அந்த குழந்தை ஓரமா நின்றுட்டு இருக்கு, அந்த ஒரு சீன். இதை வந்து 1916 போட்டுக்கோங்க. 2024ல அப்படியே மாத்திக்கோங்க. எந்த குழந்தை அப்பா எதிர்க்க நின்று இருக்கோ அந்த குழந்தை இப்ப அப்பா. இவருக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அப்படியே ஜம்முன்னு ஸ்குவிட் கேம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே காலை நீட்டிட்டு அந்த சோஃபால, அந்த ரிக்ளைனர் சோஃபால பார்த்துட்டு இருக்கு. அப்பா வந்து நடந்து வந்து அந்த சிப்ஸ் பாக்கெட்டை கையில கொடுக்குறாரு. அந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது புரியுதா? அதே மாதிரி நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபேமிலியில இப்போ மாப்பிள்ளை ஆத்துக்கு வர்றாருன்னா, இப்போ மாமியாரோ மாமனாரோ வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று, மாப்பிள்ளை ரொம்ப நன்னா டீ போடுவார். என் பொண்ணு சுமாராதான். சரி, இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை சின்னவரா இருப்பார், பிள்ளை வயசுதான். ஆனா பிராச்சீனத்துல எல்லாம் இப்ப மாப்பிள்ளை வர்றன்னா அந்த மாமியார் வந்து எழுந்து நின்று போட்டு நிற்பா இல்லையா? இப்போ காவேரி ஒரு தடவை மகாலட்சுமி கிட்ட கேட்டானாம், எப்படிமா உங்க ஆத்துக்காரர் வந்துட்டாருன்னா எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை வராருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால மகாலட்சுமி என்ன பண்ணாலாம், அவ அம்மா கொடுத்த ஸ்ரீதரம், மகாலட்சுமிக்கு அவ அம்மா யாரு? காவேரி கொடுத்த ஸ்ரீதரம். ஏன்னா காவேரியில என்ன ஆகுமா, இந்த கொடகுலேருந்து வரும்போது நிறைய பேர் பிரார்த்திச்சுருப்பா, ஐயோ காவேரி தாயே என்னை என் குடும்பத்தோட சேர்த்து வை, நான் உனக்கு ரத்னத்தை கொடுக்குறேன் அப்படிதான் வேண்டிப்பா. ஞாபகம், ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி ராமரோட லக்ஷ்மணனோட படகுல ஏறும்போது கங்கை கிட்ட பிரார்த்திக்கிறா, கங்கா நான் உனக்கு இவ்வளவு கங்காளம் முழுக்க இதை சமர்ப்பிக்கிறேன் அதை சமர்ப்பிக்கிறேன். எதுன்னு நான் சொல்லல, நீங்க சொன்னீங்கன்னா அது அடுத்தது மாட்டின்றுவேன். அது எதுன்னு இருக்கு ராமாயணத்தை, நீங்க அதை போய் பார்த்தேன்னா தெரியும். நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அதை சமர்ப்பிக்கிறேன் வேண்டிப்போ, கங்கை கிட்ட வேண்டிட்டு போ, யமுனை கிட்ட வேண்டிட்டு போ, இதெல்லாம் நதிகள் கிட்ட பிரார்த்திக்கிறது வழக்கம் உண்டு. என்ன பிரார்த்திப்பானா, வேண்டினோன்னு கர்நாடகத்துல எல்லாம் சந்தன கட்டையை தூக்கி விடுவானா, ரத்னங்கள் கையில இவ்வளவு வயிறு கொத்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, வயிறுத்தெல்லாம் அதை போட்டுருவான். காவேரியில வேண்டிட்டு இருப்பா. அப்போ அந்த காவேரி தாய் என்பவள் இவ்வளவு ரத்னத்தை சுமந்தன் வரா. அவ என்ன யோசிப்போம், நமக்கு இவ்வளவு ரத்னம் கொடுத்துருக்காளே, நம்ம வச்சு என்ன பண்றது, பொண்ணுக்கு இதை ஸ்ரீதரமா கொடுத்துள்ளான். அப்படி சேர்த்த ரத்னங்கள் எல்லாம் காவேரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமுத்திரராஜாவோட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கா. எங்கேயோ கொடகு ஆத்துக்காரர் சமுத்திரம், பே ஆஃப் பெங்கால்ல இங்க இது கிட்ட இருக்காரு, அது கிட்டக வந்தாதானே ஒன்னா சேர முடியும். அதுக்கே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தானே. ஃபோன் பண்ணி கேட்டா, வாட் ஷுட் ஐ கிவ் இட் டு லக்ஷ்மி அப்படின்ட்டாரு. அதனால இந்த ரத்னங்கள் எல்லாம் தூக்கி மகாலட்சுமி கிட்ட கொடுத்துட்டா. மகாலட்சுமி என்ன பண்ணானா, அப்போ காவேரி கிட்ட வரும்போது கேட்டானா, என்னமா நீ ஏதோ கேட்கணும்னு சொல்லியே? இல்ல, என் கரைக்கு அடிக்கடி உங்க ஆத்துக்காரர் வரார், மாப்பிள்ளை வரார், அவர் வராருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா நீ இவ்வளவு ரத்னம் கொடுத்துருக்கல, நான் அதை பாதுகையில ஃபிட் பண்ணி விடுறேன். அவர் நடந்து வரும்போது நீ கொடுத்த ரத்னத்தின் நாதம் உன் காதுல விழும், அப்ப நீ கொஞ்சம் மெதுவா போ, அப்போ மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாளாம். அத சொல்ற, பிராயேண சஹ்ய துஹிதுர் நதராஜ கன்யா. நதராஜ கன்யா, அந்த நதராஜனுடைய பெண்ணான மகாலட்சுமி பிராயேண சஹ்ய துஹிதுர், சஹ்யாத்ரி வெஸ்டர்ன் காட்ஸ்ல பிறக்கக்கூடிய காவேரி ஜாமாதுராக மனசூச்சன மீகமானா. ஜாமாதா தன்னுடைய மாப்பிள்ளை வராது தெரியறதுக்காக, சூச்சனை அது சூச்சிப்பதற்காக, காதுல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, மஞ்சு பிரணாத சுபகைர் மணிபாது கேத்வம், அவள் கொடுத்த ரத்னங்களை மகாலட்சுமி ஃபிட் பண்ணிருக்கா பாதுகையில. கொடுத்துட்டோ அந்தர்யுதாமகிருத யௌதக ரத்னகண்டைஹி. ரத்னகண்டைஹி இந்த இடத்துல என்ன எடுக்கிறார், ஆக்கிருத ரத்னகண்டைஹி, அந்த ரத்னங்களினால் எழுப்பப்படக்கூடிய நாதத்துக்கு மகாலட்சுமி காரணமா போயிட்டா. ஆனா அவளுக்கு தெரியாம போயிடுது. இது சொல்லல தேசிகன், ஏன்னா நிறைய சோழர்கள் பின்னாடி வரும். அந்த பாதுகாங்கிறதும் பெருமாளுடைய பத்னியா தான் நம்ம கொண்டாடுறோம், பாதுகா தேவின்னு பேரு. அப்போ மகாலட்சுமி தன்னுடைய கோவைஃபோட ஹெல்ப்பையே கேட்டிருக்கா. என்னோட அம்மாக்கு
நீ மாப்பிள்ளை வரான்னு சொல்றதுக்கு நான் உன்கிட்ட இந்த ரத்னத்தை ஃபிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. 46வது ஸ்லோகம் இந்த பத்ததியில. மொத்தத்துல 426வது ஸ்லோகம். நித்யம் விஹார சமயே நிகமானுயாதை விக்ஷேப தாண்டவவித கர்ப்பமணிப்பசூதைஹி நாதை ஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே நாதாவசான நிலையம் வசதி வதசீவ நாதம் நரகமர்தன பாதரக்ஷே. நரகாசுரனுடைய தலையில் மர்தனம் செய்த பெருமானுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய மணிகளே. அதாவது அவர் டான்ஸ் ஆடும் போது கூட இந்த நாதங்கள்லாம் தேவைப்படுறது. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் இல்லையா? இப்ப நான் ஆடும்போது ஜல் 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 அந்த நட்டுவாங்க தக்கிட்ட தக்கிட்டு தக்கிட்டு விட்ட ஜன்னு போடுற மாதிரி அந்த நாதத்தெல்லாம் போட்டு மர்தனம் பண்ணும்போது ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? நரக மர்தன பாதரக்ஷே வதசீவ நீ சொல்லுவாயா, நாதைஹி சப்தத்தை, பிரசூதைஹி பிறக்கப்பட்ட, மணிகளினால் பிறக்கப்பட்ட. எந்த மணி? கர்ப்ப தாண்டவித, எது உள்ளுக்குள்ள பொதிந்திருக்கோ அந்த மணிகளினால். தாண்டவித பெருமாள் தாண்டவிக்கும் போதுன்னா அசையும் போதுன்னு அர்த்தம். தாண்டவித ஏன் இடத்த தாண்டவன் சொல்ற, லாஸ்யம்னு சொல்லலைன்னா சந்தோஷமாக ஆடினார் அந்த நாட்டியத்துக்கு லாஸ்யம்னு பேரு. ஹாப்பியா ஆடணும். இப்ப கிருஷ்ணர் ஆடும்போது ராச கிரீடான லாஸ்யம். தாண்டவம்னு சொன்னா சிவபெருமான ஆடுவது பொதுவாக தாண்டவம். ஆனந்த தாண்டவும் ஆடுவர். அந்த தாண்டவம்னா அது ஒரு அக்ரெஷன் இருக்கும். தாண்டவித விக்ஷேப நித்தியம், எப்பொழுதுமே அந்தந்த பாதங்களை சுமந்து கொண்டு பகவான் நடக்கும் போது நிகம அனுயாதைகி கூடவே வேணும். அது நிகம அனுயாதைகி பெருமாள் பாதுகாதேவியை தரித்துக் கொண்டு, ரத்னங்கள் பொருந்திய பாதுகாதேவியை தரித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலோ காஞ்சிபுரத்திலோ வீதி உலா வரும்போது வேதம் கூடவே வருதா இல்லையா? அது கோஷ்டி வருது இல்லையா? ஸ்ரீ காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா பின்னாடி கோஷ்டி. இந்த கோஷ்டி சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது. வாஸ்தவமா பார்த்தேன்னா பிற்காலத்துல வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு டிட்டரண்டா போயிடும். நீ வாழை படிச்ச வாழை சண்டை போட்டுட்டா நன்னாவே இல்லையே அப்படின்னு சொல்லிடும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவள் இப்பதான் குறுக்கிடுவா. அதுக்குத்தான் நாங்கள் கூறுகிறோம், கடவுள் இல்லை என்றால் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு நம்மளே இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுறது. சண்டையெல்லாம் போட்டுட்டா சண்டை போட்டுக்கிட்டாரு. அதே ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஆச்சாரிய வரியர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சமுதாயத்தின் நல்லிணக்கத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் போராட வேண்டும். அது எப்படி நான் சொன்னாலும் இப்படி அப்படி திருச்சி சொல்றவா இருப்பா. அதாவது பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். ஏன்னா என்ன கேட்கணும்? ஒரு பக்கம் திவ்ய பிரபந்தத்தின் அந்த அழகான வார்த்தைகள், ஆழ்வார் ஆரியர்களின் ஈரச்சொற்கள் கேட்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் தூரம் வரணும், இந்த வேதத்தின் நாதம் கேட்கணும். இவ்வளவுதானே கேட்கணும், சண்டையே கேட்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல சொல்ற நிகம அனுயாதைகி, பெருமாள் நடந்தானா கூட நிகமம் வேதம்ங்கிறது கூடவே வருது. சமய விஹார சமயே, பெருமாள் நடந்து வரும்போது நாதம் ரங்கநாதனுடைய நாத அவசான நிலையம், அந்த நாதம், அந்த சவுண்ட் ஆழ்வார் அழகா சாதிக்கிறார். இது தென்திருப்பேரை என்கின்ற திவ்யதேசம். தென்திருப்பேரை யார் பெருமாள்? தென்திருப்பேரை சரி, காது காதல், அந்த காதல் மகர நெடுங்குழை காதல். அழகான பெருமாள். பெருமாளை ஆழ்வார் கொண்டாடும் போது சொல்ற, இது ஒரு அந்த ஸ்தல புராணத்துல ஒரு ஐதிகம் என்ன சொல்றான்னா, பெருமாளுக்கு ஒரு ஆசையாம், திருப்பேரையில் சேர்வன் நானே ஆழ்வார். எந்த திருப்பேரையில்? அப்ப அவர் சொல்ற, பிள்ளைகள் வேத ஒலியும் பிள்ளைகள் விளையாட்டொழியும். அதாவது பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கா. ஒருவேளை அவன் சாதாரண வார்த்தையை சொல்லிட்டா விளையாடிட்டு இருக்கா, வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு விளையாடிட்டு இருக்கா. சாதாரண, அதாவது திருக்கண்ணபுரத்து பாசுரத்தை சொல்லும் போது ஆழ்வார் சொன்னார், திண்ணை பேச்சு வரை வேதாந்தபரமாக இருக்கும். திருக்கண்ணபுரத்துல ரொம்ப கற்றவர்கள் தாம்பாளும் கண்ணபுரத்தின் கருடைய ரொம்ப படிச்சவாள்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த யூனிவர்சிட்டி போனோம், திஸ் இஸ் வெரி குட் ரேட்டிங், யூ நோ வாட் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் திருக்கண்ணபுரத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா படிச்சிருந்தா திருக்கண்ணபுரம். ஏன்னா அங்க பேசும்போது சாட் விட்டு வாயில வெத்தலை போட்டு திண்ணை பேச்சுல பேசுறதா இருந்தாலும் தர்மபூத ஞானமா தர்மி ஞானமா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ரிச் கான்வர்சேஷனா இருக்கும் திருக்கண்ணபுரத்துல. தென்திருப்பேரில் எப்படின்னா, அந்த குழந்தைகள்லாம் விளையாடும் போது கூட வேத ஒலி கேட்டுட்டு இருக்குமா. வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுல வேணா பேசிட்டு பாடம்.
பெருமாள் வந்து கருடனை பார்த்து சொன்னாராம், என்னப்பா நீ வழியில நிக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி இல்லை, எனக்கு அந்த குழந்தை தெரியல அப்படின்னா. அந்த அளவுக்கு பேச்சும் ஞானமும் ததும்பிய ஒரு திவ்யதேசம் இது. அந்த மாதிரி இந்த பெருமாள் வீதி உலா வரும்போது ஒரு பக்கம் பிரபந்தத்தின், ஏன்னா அந்த தேசிகரே எடுக்கிறார், ஏன்னா இந்த பிரபந்தமே பாதுகாசவசம் யாரை பத்தி? பாதுகை. அப்புறம் வெரி குட், நம்மாழ்வாரை பத்தி. ஏன்னா இந்த ஷடாரி என்பதே, ஷடகோபன் என்பதே சாட்சாத் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்ல வந்ததுதான் திருவாய்மொழி. அப்படின்னா திராவிட வேதம் ஒரு பக்கம் கேட்கணுமா, இன்னொரு பக்கம் இருக்கவே இருக்கு அனந்தாவை வேதாக அப்பௌருஷேயம்னு சொல்லக்கூடிய வேதம். அந்த வேதத்தின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்குமாம் நாதம், நாத அவசான நிலையம். அது அது இது முடிஞ்சு அது ஆரம்பிக்குமா. ஏன்னா இப்ப ஒரு 40 பேர் முன்னாடி கோஷ்டி நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, தமிழ் வேதம் சொல்லிட்டே அப்படியே பிரபந்தம் சொல்லிட்டு போறா. அவ கிளம்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் பெருமாள் வருவார். பெருமாள் போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் வேத கோஷ்டி ஆரம்பிக்கும். அவ என்னன்னா அது முடிஞ்சு இங்க பெருமாள் வர, இந்த பாருங்க முதல்ல தமிழ் வேதத்தின் நாதம் கேட்டாச்சு, நின்னுது. அடுத்தது பெருமாளுடைய பாதுகையிலேருந்து எழுப்பக்கூடிய நாதம் கேட்டாச்சு, நின்னுது. அடுத்தது வேதத்தின் நாதம் கேட்கறது. அப்போ 3 நாதம் கேட்கறதே. அப்ப தமிழ் வேதம், பாதுகாவின் நாதம், அப்புறம் சம்ஸ்கிருத வேதம், இது 3 கேட்கறதே. இது காதுல விழுந்துட்டே இருக்கணுங்கிற தேசிகன். நாதம் ரங்கநாத நாத அவசான நிலையம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற. இது நித்தியம் விஹார சமயம், நித்தியப்படி கேட்டுக்கொண்டு இருக்கணுங்கிற அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான பாதுகாவின் கீர்த்தனை.